கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் மானாமதுரையில் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்காது. முக்கியமாக பார்த்தோம்னா, விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கைதி ஆகாஷ் அவர்கள் மர்மமான முறையில் இறந்திருக்காங்க. இதில் உறவினர்கள் திட்டமிட்டே கற்களால் அடித்து தான் கொண்டிருக்காங்கன்னு ஒரு கருத்தை மையப்படுத்தி ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் பல்வேறு சாதிய உள்நோக்கத்தோடு தான் திட்டமிட்டு இரு நபரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரு நபரை இந்த மாதிரி கொலை செய்யப்பட வேண்டிய காரணம் என்னன்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட எழுப்ப தொடங்கி இருக்கிறது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? லாக்அப் டெத்ன்றது தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. அது நடக்கக்கூடாது, நடக்க விடமாட்டேன் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல முறை பேட்டி அளித்திருக்கிறார். அதற்கான துரித நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக லாக்அப் டெத் நடக்குது. மடப்புறத்தில் அஜித், இப்ப இந்த தம்பி ஆகாஷ் டெலிசன், மானாமதுரையில் முனீஸ்வர் என்றவர் கழுத்தறுக்கப்பட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் கொலை செய்யப்படுகிறார். மார்ச் 6 தொடர்ந்து கொலை முயற்சி, தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று தான் வருது. இது நாங்குநேரியில் தாக்குதல் நடைபெற்று 2 பேர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் ரொம்ப வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது என்னன்னு கேட்டா, குறிவைத்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். காவல்துறையால் லாக்அப் டெத்தில் பின்தங்கிய பட்டியல் வகுப்பை சேர்ந்த அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள், கொலையும் செய்யப்படுகிறார்கள். காவல்துறையால் வேட்டையாடப்பட்டு லாக்அப் டெத்திலே மரணம் அடைகிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நாங்க எதிர்கட்சியா பேசுறோமே தவிர இந்த சம்பவங்களை எதிரி கட்சியாக நாங்க பேசல. எடப்பாடி பழனிசாமி பேசுறதும், டாக்டர் அன்புமணி பேசுறதும், அண்ணாமலை பேசுறதும் பிரச்சனையை திசை திருப்புவதற்காக, ஏன் பிரச்சனை இவர்களே கிள்ளி விட்டது போன்றுதான் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் 13 அப்பாவிகள் போராடக்கூடிய போராளிகளை, சாதாரண சாமானியமான மக்களை காவல்துறை ஏவி விட்டு காக்கை குருவிகளை போன்ற சுட்டு கொன்ற காவல்துறையை கையில் வச்சிருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ச்சியா ஒரு முதலமைச்சர் பத்திரிகையாளர்கள்ட்ட எனக்கு இந்த சம்பவம் தெரியல, நானும் உங்களை போன்று தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன்னு சொன்ன ஒரு கேடுகட்ட எடப்பாடி பழனிசாமி மானாமதுரை சம்பவத்திற்கு, நாங்குநேரி சம்பவத்திற்கு நீலி கண்ணீர் வெடிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நாங்க பேசுறது திராவிட மாடல் தொடர வேண்டும், 2.0 கண்டினியூ பண்ணணும், முதலமைச்சர் ஸ்டாலின் வலுவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில குறைகளை சுட்டி காட்டுறோம், தொடரக்கூடாது என்று வேண்டுகிறோம். இதான் எங்களுடைய கண்டன பதிவு. நீங்க சாத்தான்குளத்தில் அந்த அவங்களுடைய சம்பவம்லாம் காவல்துறையை பட்டவர்த்தனமா உரித்து காட்டுது. செல்போன் போய் கேட்குறாங்க, ஓசியா கேட்குது, அதை அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அநியாயமாக அப்பனி மகனை அடிச்சு கொன்ற காவல்துறை பட்டவர்த்தனமா இருக்கு, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சரை பொறுத்தளவுல துரிதமா நடவடிக்கை எடுக்கிறதுல ரொம்ப வேகமா இருக்கிறார்ன்றதுல மாறுபட்ட கருத்து இல்லை.
அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் அத்துமீறல் சம்பவத்திற்காக உடனடியாக வழக்கு நடத்தப்பட்டு அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட்டது. இந்தியாவிலேயே இவ்வளவு வேகமா விரைவா நடவடிக்கை எடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியை தவிர யாரும் இல்லை. நேற்றைக்கு மகளிர் தினத்துல பெரிய எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சிறப்பு, எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லும் போது கோவையில அந்த மாணவிய பலாத்காரம் பண்ணவங்களுக்கு நேற்றைக்கு தண்டனை, நேற்றைக்கு முன்தினம் வழங்கப்பட்டிருக்கிறது. வாழ்நாள் சிறை. உடனடியாக ஒரு மாசத்திலே நடவடிக்கை எடுத்து அவங்க மேல இன்றைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிற வழக்கு இந்தியாவிலேயே திமுக ஆட்சியை தவிர, முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியை தவிர வேற எங்கேயும் சுட்டி காட்ட முடியாது. நான் இதெல்லாம் வரவேற்கிறேன், பாராட்டுறோம். ஆனா திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் கூட்டம், எடப்பாடி கூட்டம், அவர்களுக்கு ஒத்துதுகிற சில சாதிய மதவாத அமைப்புகளை காவல்துறை, உளவுத்துறை கண்காணிப்பதில் கோட்டை விடுகிறது என்ற குற்றச்சாட்டை நான் ஒரு முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்க இப்ப கூட எடப்பாடி கேட்டிருக்காரு, சாரி இனிமே நடக்காதுன்னு சொல்லி நீங்க மணப்புற அஜித் அம்மாவுக்கு பேசுனீங்க, இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அங்கொன்றும் இங்கொன்றும் சில சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. முற்றிலுமாக களைவதற்கு காவல்துறையை முதலமைச்சர் இன்னும் தீவிரமாக நுண்ணறிவு பிரிவை முடக்கிவிட வேண்டும். நான் சொன்னேன், நாங்குநேரியில் நடந்த சம்பவம் நான் பட்டவர்த்தமா தெளிவா தேர்தல்னால உரிச்சு சொல்ல முடியல, நான் விவரிச்சும் சொல்ல முடியல, விளக்கமாகவும் சொல்ல முடியல. நான் ஒரு பெரியாரின் தொண்டன் என்ற அடிப்படையில் சாதி சமயமற்ற சமூகம் இங்கே உருவாக வேண்டும் என்பதில் என்னுடைய பொது வாழ்க்கையில நாங்க ஒரு 40-50 ஆண்டுக்கு மேல பயன்படுத்தி வர்றோம். அந்த பகுதியில நாங்க துளி அளவு கூட சாதி மத சண்டையில் வரக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கிறோம். எங்களை போன்றவர்கள் தென் மாவட்டங்களில் முக்கியமா பணியாற்றி வர்றோம். தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றி வந்தாலும் குறிப்பா தென் மாவட்டங்களை தான் குறிவைத்து ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் கூட்டம் இறங்குறான். திருப்பூரங்குன்றத்தில் இறங்குனா, இறங்கி அடிச்சான் முதலமைச்சருடைய ஆதரவோடு. முதலமைச்சர் சட்ட ரீதியா அடிச்சாரு, நாங்களும் அந்த சட்டத்துக்கு பாதுகாப்பா நின்று சங்கியில அடிச்சு விரட்டுறோம். அது இங்க நடக்கல. ஆனா நாங்குநேரி, தூத்துக்குடி, மானாமதுரை, இடைக்காட்டூர்ல இப்ப நடந்துச்சு, சிவகங்கை பக்கம் மானாமதுரை உள்ள மானாமதுரையே சங்கி குறி வச்சிருக்காங்க. ஏன்னா சென்சிட்டிவான பகுதி. இப்ப வேகமா காத்தை விட மின்சாரத்தை விட சாதி ரொம்ப வேகமா கிளப்பி விட்டுருவாங்க. அப்ப அங்க காவல்துறை, எஸ்பி, தென்மண்டல ஐஜிலாம் கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துங்க. நீங்க கவனம் செலுத்துறீங்களா? நான் எடப்பாடி பழனிசாமி போற போக்குல சொல்லிட்டு போக விரும்பல, கவனம் செலுத்துறீங்க. இப்ப இந்த ஆகாஷ் டெலிசன் விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, குற்றவாளி சஸ்பெக்ட்னா கைது செய்யுங்க, விசாரிங்க. குற்றவாளி உங்களால குற்றம் சாட்டப்பட்டவரை, சந்தேகப்பட்டவரை கைது செய்ய உங்களால முடியலன்னா பெற்றோரை கைது செய்வது, அவன் அண்ணனை கைது செஞ்சது, மைத்திரோரை கைது செய்வது, பொம்பளை பிள்ளையில போய் ஸ்டேஷனுக்கு போற வழக்கம் எல்லாம் இன்னும் தொடரக்கூடாது என்பதுதான் எங்களை போனுடைய கருத்து. அந்த ஆகாஷ் டெலிஸுடைய அப்பாவை கொண்டு போய், இந்த பையன் ஆகாஷ் டெலிஸ் கைதாகிற வரைக்கும் அவரை கொண்டு போய் மிரட்டுறது, அவரை அடிக்கிறது, துன்புறுத்துறது, பெண்களை 6 மணிக்கு மேல விசாரணை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னா 6 மணிக்கு மேல அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலக ஸ்டேஷன்ல வைக்காம வேற ஸ்டேஷன்ல கொண்டு போய் வைக்கிறது, இதெல்லாம் இல்லீகல். இதெல்லாம் தொடரக்கூடாது. உயிர்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. 10 மாதம் பெத்து சுமந்த அந்த தாய்க்கு தான் அந்த வேதனை தெரியும். காட்டு பிராண்டித்தனமா நடக்க வேண்டியதில்லை. எத்தனை வழக்கல் நீங்க காவல்துறை துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த நாட்டில் அயோக்கியத்தனம் பண்றவங்க யாருன்னு கேட்டா ஆர்எஸ்எஸ் காரன் தான். சங்கிதான் மொல்ல மாதிரித்தனம் பண்றான். எங்கேயாவது லாக்அப் டெத்ல பாப்பா சாகுறானா? என்ன ஆகாஷ் பெரிய தப்பு பண்ணிட்டான்? 2 தடவை மோதல். அவன் தப்பு பண்ணிருந்தா வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புங்க, நீதிமன்றம் பார்க்கும். உரிய ஆவணங்களை, சாட்சிகளை, சான்றுகளை அதில் கோட்டை விடுறீங்க போலீஸ். சாட்சியை கொண்டு உரிய முறையில சாட்சி ஏத்துங்க நீதிமன்றத்தில். உங்களுக்கு அடிக்கிறதுக்கு, அவனை துன்புறுத்துறதுக்கு, கொல்றதுக்கு யார் உரிமை கொடுத்தா? அவனை கைது பண்றீங்க,
போற வழியில தப்பிச்சு ஓடுறதுக்காக இதெல்லாம் காலகாலத்தமா சினிமா படம், தமிழ் சினிமா படத்துல வர அதை போய் சிரிப்புக்காக வர்றதை போய் சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து போற வழியில எப்படி போலீஸ் துப்பாக்கி கூட இருக்கீங்க, போலீஸ் பட்டாளமே கைது பண்றீங்க, எப்படி ஆத்துக்குள்ள குதிப்பேன்? ஆத்துக்குள்ள குதிச்சா கால் உடையும் தெரியும். சராசரி அறிவு வேணாமா? இன்னும் இந்த பொய்யவே சொல்லிட்டு இருக்கிறதா? மனித உரிமை கமிஷன் என்ன பண்ணுது? ஹைகோர்ட் தலைமை நீதியரசர் இதெல்லாம் சுயமோட்டா வழக்கெடுக்கணும். ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதியரசர் இருக்காரு. இந்த சர்வே கல் பிரச்சனைக்கு அக்கறை காட்டுறதை விட இந்த மனித உயிர் மலிவா கொள்ளுது காவல்துறை. இதுக்கெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுத்தா பாராட்டலாம். இதுக்கு எடுக்கணும். கல்லுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை மனிதனுக்கு கொடுங்க. அதான் பெரியார் சொன்னார், கடவுளை மற மனிதனை நினை. அங்க தீபத்தை ஏத்துங்க ஏத்துங்க ஏத்துங்கன்னு மத கலவரத்தை உருவாக்குற வேலையை பார்க்கறத விட்டுட்டு, அது கல்லு ஏத்துனா ஒன்னும் ஆக போறதில்ல. மனிதனை கொள்றான் காவல்துறையில. அரசோட தோல்வி அதை பார்க்கலாமா? அரசுடைய தோல்வி அப்படி பார்க்க முடியுதா? நடவடிக்கை எடுத்திருக்காங்க, தொடர்ந்து எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. முதலமைச்சர் சாரி சொல்லிட்டா போய் அழுக முடியுமா? அவர் வேதனைப்படத்தான் செய்வார். எந்த மனிதனும் ஒரு முதலமைச்சராக தன் ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை எடப்பாடி பழனிசாமி மாதிரி காக்கை குருவிக்குள்ள சுட்டது நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொன்ன முதலமைச்சர் கிடையாது. நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதோட முடியணும்னு நினைக்கிறாரு, முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாரு. மடப்புறத்தோட அஜித் பிரச்சனையோட முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா தொடருதுன்னா உளவுத்துறை கோட்டை விடுதுன்றத முதலமைச்சர் கவனத்துக்கு நாங்க கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து 5 வருஷமா பேசுறோம். ராமநாதபுரத்தில் மணிகண்டன் மாணவன் கஞ்சா வச்சிருந்தா சொல்லி அடிச்சே கொண்டு விட்டாங்க. பேசுனா அஜித் மடப்புறத்தில் அநியாயமா கொண்டுட்டாங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல வேகமா நடவடிக்கை எடுத்தது மாதிரி, கோவையில அந்த பாலியல்ல வேகமா நடவடிக்கை எடுத்தது மாதிரி, இந்த காவல்துறை மேல நடவடிக்கை வேகமா எடுத்து தண்டிச்சாதான் அவங்க அடுத்து இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டாங்கன்றது வேண்டுகோள் முதலமைச்சருக்கு. இது தொடரக்கூடாது. அயோக்கியத்தனம் பண்றவன் பூரா பாப்பான் தான், RSS காரன் தான், பாரதிய ஜனதா காரன் தான். ஒட்டுமொத்த ரவுடிகள் பூரா தமிழ்நாட்டில் பாஜக கட்சியில் இருக்கான். தேர்தல் நேரத்தில் கலவரம் பண்ணணும். இப்போ மேற்கு வங்காளத்தில் RN ரவி போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க ஜனாதிபதியை வரவேற்கலன்னு சொல்லி அந்த ஆட்சியை கலைப்பதற்கான வேலையை பார்க்கிற மாதிரி, இங்க திமுக ஆட்சி எத்தனை முறை பல்வேறு ஆட்சி கலைப்பு மிரட்டல்களை சந்தித்த இயக்கம் தான் திமுக. ஆனா இப்படி ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும். அங்க விட்டுறான், இங்க விட்டுறான், குறிப்பாக பட்டியல் சாதி மக்களை விட்டுறான் அப்படின்னா, திருமாவளவன் இந்த கூட்டணியில ஏன் தொடர்றாரு? இதெல்லாம் கண்டிக்க முடியலையா? இதெல்லாம் தண்டிக்க முடியலையா? அப்ப திருமாவளவன் சீட்டுக்காக அறிவாளித்து இருக்காரா அப்படின்ற கேள்வியை கிளப்பி அவரை திமுகக்குள்ள ஒரு நெருடலை உருவாக்க நினைக்கிறான். இது அந்த வேலைதான் நான் பாக்குறேன். என்னடா இந்த சம்பவத்துக்கு அந்த சம்பவத்துக்கு முடிச்சு போட நினைக்கவேனா? சம்பவம் தான். காவல்துறையில RSS இருக்கு, எல்லா நிர்வாகத்துக்குள்ள RSS இருக்கு. முதல் அதை கலைந்தெடுங்க. நுண்ணறிவு பிரிவு வச்சு அடிச்சு கொள்ற அளவுக்கு ஆகாஷ் தம்பி என்ன பண்ணா? எத்தனை வழக்கை நீங்க கண்டுபிடிச்சு, எத்தனை பேர் லாங் பெண்டிங் வாரண்ட் இருக்கு? சார்ஜெட்டை பிரிச்சு போட்டு வழக்கு நடத்தலையா? ஆளே போயிட்டா என்ன பிடிச்சிட்டீங்களா நீங்க? அதே மானாமர ஸ்டேஷன்ல எத்தனை பேர் பெண்டிங் இருக்காங்க? குற்றவாளி, தேடப்படும் குற்றவாளி. பிடிச்சிட்டு போகும்போது அவங்க அப்பா சொல்றாரு, அவங்க அப்பா பாவம், சாதாரண உழைக்க வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், அப்படியால தானே அடிக்கிறீங்க? தென் மாவட்டத்தில் பெரிய ரவுடிகள் 3 கொலை பண்ணவன், 4 கொலை பண்ணவன், A1 ரவுடி இருக்கான், பட்டியல இருக்கான். போலீஸ் தொட முடியுமா? வெளியே வந்தா போலீஸை சுட்டுருவாங்க. அப்ப யார தொடுறீங்க? போலீஸ். அடுத்தவளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறவன், உழைக்கி வர்க்கம், குறிப்பா சொன்னா பட்டியல் சாதியை சேர்ந்தவங்களை தொடர்ந்து குறிவைத்தேன் தாக்குறீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வேகமா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் CBCD விசாரணைக்கு உத்தரவிட்டதாக கருதினை வரவேற்கிறேன். விரைந்து நடவடிக்கை எடுக்க. காவல்துறையில் கருப்பாடு இருக்கிறது, சங்கி கூட்டம் உள்ள இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏவல் வேலை பார்க்கிற காவல்துறை அதிகாரி உள்ள இருக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் பெண்ணுங்க திட்டமிட்டு தேர்தலுக்கு முன்னாடி அரங்கேற்றுறாங்க. தென் மாவட்டத்துல, வட மாவட்டத்துல, தென் மாவட்டங்களை அரங்கேற்றுனா சாதி தீ பத்தினா அணைக்க முடியாது. 2 இதுவே பாக்குறாங்க. சாதி கலவரம் நடக்கட்டும், சட்ட ஒழுங்கு கரெக்டா, திருமாவளவன் போன்றவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கட்டும்.
தொடர்ந்து பட்டியல் சாதியினர், அதுவும் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தா, வேங்கவேல் பிரச்சனை என்ன செஞ்சாரு? அவர் போராடினாரு, ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் உரிமைக்காக குரல் கொடுக்கிறாரு. அவருடைய உரிமை குரலை திமுக மதிக்குது. திமுக விட மதிக்கிற இன்னொரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கா? அனைத்து தரப்பு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கு. அதனாலதான் நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டா திமுகவை குறிவைச்சு டெல்லி ஏகாதிபத்தியம் சங்கி கூட்டம் குறிவைத்து தாக்குவது எதற்கு? திமுகவை அகற்றியாச்சுன்னா புகுந்து விளையாடலாம், சங்கி உள்ள நுழையலாம், ஆளாத வீட்டுக்குள்ள போன மாதிரி நினைக்கிறான். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரணாகவும் கேடயமாக தளபதி ஸ்டாலின் இன்றைக்கு சங்கி கூட்டத்தை விரட்டுறாரு. அப்ப இந்த மாதிரி சம்பவங்களுக்கு பின்னால் அரசியல் காரணங்களும் இருப்பதாக, இதற்கு பின்னால் RSS இருப்பதாக கண்டது உண்டா? பாப்பா லாக்அப் டெத்ல கண்டது உண்டா? யார பார்க்கிறோம்? சாதாரண பட்டியல் சாதி மக்கள், நம்முடைய உழைக்கும் வர்க்கம், நம்முடைய ரத்த உறவுகள், இவங்களதான் தாக்குறான். ஏன்னா அவனை தாக்குனா அவனுக்கு பின்னாடி RSS இருக்கு. மோடி பேசுவாரு. மதுரையில யாரெல்லாம் சந்திக்கிறாரு பாத்தீங்களா? அவங்களே தூண்டி விடுறது, அவங்களே கலவரத்தை பண்றது, அதுல மரணம் அடைஞ்சவங்களை பாக்குறது. ஆனா இந்த மாதிரி லாக்அப் டெத்துக்காரங்களை பாக்குறாங்களா? ஏன்னா அவங்க பூரா பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள். இன்னும் தீண்டத்தகாதராக மனுதர்மவாதியாக, மனுதர்ம அடிப்படையில தான் அவங்க பட்டியல் வகுப்பை பாக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம், எங்களை போன்றவர்கள்லாம் ஒரே ரத்தம், நம்மளாம் திராவிட சமூகம், தமிழ் சமூகம் பாக்குறோம். அதனாலதான் யார் பாதிக்கப்பட்டாலும் உடனே நம்ம நிக்கிறோம். நம்ம தம்பி, நம்ம சகோதரன், நம்ம குடும்பத்துல ஒண்ணு இறந்தா கருதுறோம். இதுவே கடைசியா இருக்கணும். இதுவே சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம சாரி கேட்டாரு, என்ன கேட்டாருன்னு கேட்கிறாங்க. இதுக்கு ஒரு சாரி தான் கேட்பாரு. வேற என்ன செய்ய முடியும்? அவரு நுண்ணறிவு புரிய வச்சு வேகமா நடவடிக்கை எடுங்க. குற்றவாளிய காவல்துறையுடைய கருப்பாடுகளை கலைந்து எடுக்கணும். நேரம் அந்த பெண்ணிக் ஜெயராஜுடைய லாக்அப் டெத்ல குற்றவாளிகளை தண்டிச்சிருக்கணும். அப்பதான் அடுத்து காவல்துறை பயப்படும். காவல்துறையில இந்த அதிகாரம்லாம் கிடையாது. காட்டு மிராண்டித்தனம் தேவையில்லை. நீ பிடிக்க வரைக்கும் எதுக்கு அவங்க வீட்டுல அப்பனை பிடிக்கிறது, மகனை பிடிக்கிறது, தப்பே சேவனை கொண்டு போய் விடிய விடிய அந்த ஜூரி செக்ஷன் இல்லாத வேற போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வைக்கிறது. இப்ப அவங்க அப்பா சொல்றாரு, தம்பி ஆகாஷுடைய அப்பா, அவன் தப்பிச்சு ஓடல, கல்லாலே அடிச்சிருக்காங்க காலில், அவரும் தாக்கப்பட்டதாக சொல்றாரு. இதெல்லாம் அநியாயம் இல்லையா? இதெல்லாம் நீதிமுறை சட்ட முறையில் இருக்கா? அதனால தென் மாவட்டங்களில் குறிவைத்து நடக்கப்படக்கூடிய திட்டமிட்ட படுகொலைகள், கொலை முயற்சி, சாதிய தீயை பத்த வைப்பிற்கு RSS சங்கிகள் திமுக கூட்டணியில ஒரு நெருக்கடியை திருமாவளவனுக்கு கொடுப்பதற்காக தொடர்ந்து செய்யறாங்கன்றதா என்னுடைய குற்றச்சாட்டு. இப்ப அந்த அடிப்படையில தான் இந்த லாக்அப் டெத்து நடந்திருக்கு. இந்த காவல்துறைக்குள்ள RSS இருக்கான், இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லா நிர்வாகத்துக்குள்ளேயும் RSS பூந்திருக்கான். நுண்ணறிவு பிரிவை வைத்து முதலமைச்சர் கலைந்து எடுக்க வேண்டும். குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் எந்த சமரசமின்றி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட ஆகாஷ் குடும்பத்திற்கு எனது சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த துயரத்தையும் தெரியப்படுத்துவதோடு, உங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை, நியாயம் கிடைக்கும் வரை உங்கள் பின்னால் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நானும் நிற்போம், சட்ட உதவிகளை செய்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.